ஓம் அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 8. உண்ணாமலை அம்மன் சன்னதி போகும் வழியில் வலது பக்கத்தில் திருக்கடையூரில் உள்ளது போலவே இங்கேயும் அமிர்தகடேஸ்வரர் சன்னதி உள்ளது. இவருக்கு பக்தர்கள் 60 வயது வரும்போது அபிஷேகம், பூஜை, அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். அருகில் ஸ்வர்ண பைரவர் சன்னதி உள்ளது. இவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார். இந்த திருக்கோயிலில்தான் காலபைரவர், ஸ்வர்ண பைரவர் என 2 சன்னதிகள் உண்டு. இதன் பக்கத்தில் பள்ளியறை உள்ளது. எல்லா சிவாலயங்களிலும் பள்ளியறை அம்மன் சன்னதியில்தான் இருக்கும். ஆனால் இங்கே சுவாமி சன்னதியில் உள்ளது. எனவே சுவாமி சன்னதியை நோக்கி அம்மன் செல்கிறார். தினமும் இரவு 9 மணிக்கு பள்ளியறை பூஜை நடைபெறும். அப்போது கோவிலின் அன்றைய வரவு செலவு கணக்கு வல்லால மகாராஜா காலத்தில் இருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அர்த்தஜாம பூஜை என்பார்கள். இதனை பார்ப்பதற்கு பக்தர்கள் அதிகமாக கூடுவார்கள். ஏனென்றால் இந்த பூஜையை பார்ப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பள்ளியறை பூஜையின் போது பக்தர்களுக்கு சர்க்கரையை சேர்ந்த பாலை பிரசாதமாக தருவார்கள். அடுத்து அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் முதலில் ஸ்ரீ விஜயராகவ விநாயகர் சன்னதி உள்ளது. இங்கு அரசாண்ட விஜயராகவ மன்னரால் கட்டப்பட்டதால் இவருக்கு இந்த பெயர் வந்தது. அம்மன் சன்னதிக்கு முன் துவஜஸ்கம்பம் முன் ஒரு பெரிய நந்தி இருப்பார். இங்கே மட்டும்தான் அம்மன் சன்னதியில் நந்தி பெருமான் இருப்பார். மற்ற கோவில்களில் அம்மன் சன்னதிக்கு முன் சிங்கம்தான் இருக்கும். இதன் வலது பக்கத்தில் தீபாராதனையின் போது ஒலி எழுப்பும் பெரிய ஐம்பொன்னால் ஆன மணி உள்ளது. வாயிலில் துவாரபாலகிகள் உள்ளனர். சன்னதி முன் உள்ள மண்டபத்தில் மரம் போல கிளைகள் கொண்ட கிளை தீபம் பெரியதாக உள்ளது. இந்த மண்டபத்தில் உள்ள கர்த்தூன்களில் அஷ்டலக்ஷ்மி உருவங்கள் மிகவும் அழகுற அமைந்திருக்கும். இது சிற்ப கலைஞர்களின் கைவண்ணமும் தெய்வத்தின் அருள்மலையும் சேர்ந்தது போல் அழகுற இருக்கும். ஒரு தூணில் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரரும் மார்க்கண்டேயர் உருவமும், மார்க்கண்டேயரை யமதர்மராஜ பாசக்கயிறு போடும்போது கயிறானது லிங்கத்தின் மேல் உள்ளபடி திருவுருவமும் இருக்கும். இது பார்க்கவே மிகவும் தத்ரூபமாக இருக்கும். இங்கு பக்தர்கள் கை, கால், மூட்டுவலி மற்றும் உடலில் எந்தெந்த இடத்தில் வலி உள்ளதோ அதற்கு தகுந்தது போல் அமிர்தகடேஸ்வரரை தொட்டு வணங்குவார்கள். இதனால் வலி குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இதன் பிறகு உண்ணாமலை அம்மன் சன்னதியை தரிசிப்பதே ஆகும். இவர் சன்னதி மிகவும் குளுமையாக இருக்கும். உண்ணாமலை அம்மனை நாம் பார்க்கும்போது அம்மன் நேரில் இருப்பது போலவே மிகவும் அழகாக இருப்பார்கள். இந்த அம்மனை பார்க்கும்போது கண்களில் நீர் தழும்ப ஆனந்தத்துடன் மன திருப்தி ஏற்படும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இவரும் ஒருவராவார். இவர் ஆதிபராசக்தியின் ஒரு அவயம். எனவே இவருக்கு சக்தி அதிகம். ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும். அன்று இரவு அம்மன் சன்னதி முன்பு பூக்குழி திருவிழா நடைபெறும். சிவாலயங்களில் வேறு எங்குமே நடைபெறாத இந்த பூக்குழி வைபவம் இங்கு மட்டும்தான் நடைபெறும். அம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அம்மனை தரிசித்துவிட்டு வெளியில் வரும்போது ஆதிபராசக்தி அம்மன் சன்னதி மிகவும் கம்பீரமாக இருக்கும். இந்த அம்மன் சன்னதியின் உள்ளே இடது பக்கம் பெரியதாக ஒரு விநாயகர் அமைந்துள்ளார். இவர் ரகசிய விநாயகர் ஆவார். இவரை தரிசித்து விட்டு வெளியே வந்தால் இடது பக்கத்தில் நவகிரகங்கள் உள்ளது. அவர்களை சுற்றி வரும்போது சித்ரகுப்தர், விசித்திரகுப்தன் என்ற யமதர்மராஜாவின் கணக்காளர்களின் சன்னதி உள்ளது. சிவாலயங்களில் 2 ஆலயங்களில் மட்டும்தான் சித்ரகுப்தருக்கு சன்னதி உள்ளது. அவை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஆகும். சித்ரகுப்தருக்கு சித்ரா பௌர்ணமி அன்று அபிஷேகம், அலங்காரம், பூஜை, தீபாராதனை மிகவும் அழகாக நடைபெறும். அன்று அவருக்கு நெய் தீபம் ஏற்றினால் பாவங்கள் எல்லாம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இவருக்கு நேராக கல் தூணில் ஆஞ்சநேயர் திருமூர்த்தமாக இருப்பார். இவரை பக்தர்கள் சுற்றி வலம் வருவார்கள். இவருக்கு பக்தர்கள் ஸ்ரீ ராமஜெயம் மாலை, வெற்றிலை மாலை, செந்தூரம், வடை மாலை, வெண்ணெய் இவற்றையெல்லாம் சாற்றுவார்கள். துவஜஸ்கம்பத்தில் இடது பக்க தூணில் ஒரு பெரிய கிளி உருவம் இருக்கும்.
இதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து சுற்றி வந்து பக்தர்கள் வழிபடுவார்கள். இந்த கிளியை அருணகிரிநாதர் கிளி உருவத்தில் இருந்த கிளி என்று சொல்வார்கள். அம்மன் சன்னதியிலிருந்து வெளியே வந்தால் இடது பக்கத்தில் கோவில் உற்சவம் வாகனங்கள் உள்ளது. அங்கே நின்று கொண்டு பார்த்தால் அண்ணாமலையார் மூலஸ்தான கோபுரம் மேல் இருக்கும் தங்க கலசம், அம்மன் சன்னதியில் உள்ள துவஜஸ்கம்பத்தின் மேல் பகுதி, மலையின் உச்சி மூன்றையும் ஒன்றாக தரிசிக்கலாம். மேலும் அம்மன் சன்னதியின் முகப்பு அழகாக இருக்கும். அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரில் காலதீஸ்வரர் சன்னதியும் அவருக்கு முன்னால் பெரிய நந்தியும் இருப்பார்கள். பக்தர்கள் எல்லாம் இந்த நந்தி பெருமானின் காதில்தான் அவர்களுடைய கோரிக்கைகளை சொல்வார்கள். அந்த நந்தி பெருமான் வாயிலாக கோரிக்கைகள் எல்லாம் சிவபெருமானையே சென்றடையும் என்பது ஐதீகம். கோபுரத்தில் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு தன் 2 கண்களை கொடுத்த சிலை அமைப்பு மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இனி கண்ணப்ப நாயரின் வரலாற்றை காண்போம். இவர் வேடுவர் குல அரசன். இவரின் பெற்றோர்களுக்கு வெகு காலமாகவே குழந்தை பிறக்கவில்லை. அதனால் இவர்கள் மலை மேல் இருந்த முருகப் பெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி தினமும் செல்வார்கள். முருகன் அருளால் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை தூக்க முடியாத அளவிற்கு உடல் பருமனாக இருந்தாராம். அதனால் இவருக்கு திண்ணன் என்ற பெயர் வைத்து வளர்த்தார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மிகவும் சீரும் சிறப்புடன் வளர்த்து வந்தார். இவர் வேட்டைக்கு சென்று வேடுவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொண்டு வருவார். புலி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளையும் வேட்டையாடி அவர் குல மக்களை பாதுகாத்து வந்தார். இவரும் இவருடைய நண்பரும் வேட்டையாட சென்றபோது அங்கே இருந்த ஒரு பெரிய பன்றியை வேட்டையாடி அதை சுட்டு உணவாக்கும்படி நண்பனிடம் கூறினார். மலையின் மேல் இருந்த அவர்களின் குலதெய்வம் காலதீஸ்வரரை வணங்கி வர சென்றார். அப்போது ஈஸ்வரன் மேல் இனம் புரியாத ஒரு பற்று திண்ணனுக்கு ஏற்பட்டது. அவரை விட்டு வரமாட்டேன் என்று அங்கேயே இருந்தார். ஒரு நாள் திண்ணன் வேட்டைக்கு சென்று திரும்பி வந்தபோது காலதீஸ்வரர் இடது கண்ணிலிருந்து இரத்தம் வடித்ததை பார்த்து திடுக்கிட்டார். உடனே ஈட்டியால் அவருடைய இடது கண்ணை குத்தி எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்தார். சிறிது நேரத்தில் இரத்தம் நின்றுவிட்டது. பிறகு இறைவனின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் பெருங்க ஆரம்பித்தது. திண்ணன் சிறிதும் தாமதிக்காமல் அவருடைய வலது கண்ணையும் குத்தி எடுத்தார். இறைவனுக்கு கண்ணை சரியாக பொருத்த வேண்டும் என்ற ஆவலில் அவருடைய வலது காலினை இறைவனின் வலது கண் உள்ள இடத்தில் காலின் கட்டை விரலை அடையாளம் வைத்து வலது கண்ணையும் பொருத்தினார். சிறிது நேரத்தில் இரத்தம் நின்றுவிட்டது. இறைவன் அவரது பக்தியை கண்டு வாழ்த்தி அவருக்கு தரிசனம் தந்தார். பிறகு திண்ணனுக்கு அவருடைய 2 கண்களையும் கொடுத்தார் காலதீஸ்வரர். அன்று முதல் இவர் கண்ணப்ப நாயனர் என்றழைக்கப்படுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் அண்ணாமலையாரை போற்றி. நன்றி, வணக்கம்.